வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வாரம் பாயாசம் யாருக்கு, யாரை பார்த்து மக்கள் வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது, அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அன்அஃபிஷியல் தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா முத்து லீட் பண்றாரு 2,10,000 ஓட்டுல. 1,20,000 ஓட்டுல ரெண்டாவது இடத்துல இருக்காரு. ராணவ் ஆடாம ஜெயிச்சோமடா அப்படிங்கிற அந்த கேட்டகரி தான். மூணாவது இடத்துல சவுண்ட் இருக்கிறாங்க 1,05,000 ஓட்டுல. நாலாவது இடத்துல ஜாக்கு 70,000 ஓட்டுல. அஞ்சாவது இடத்துல அருண் இருக்காரு 64,000 ஓட்டுல. நடுவில் அப்புறம் அன்ஷிதா. இப்போ பாட்டம் ஒரு 5 இருக்காங்கல்ல, அந்த 5க்கு வந்துருவோம். மொத்தம் 13 பேர். அதில் ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதுனால போன முறை அவர் நாமினேஷன் லெவலில், கேப்டன் விஜய் விஷால் அவரும் நாமினேஷன் லெவலில் வர முடியாது. ஸோ இந்த 2 பேரை தவிர்த்துட்டு 11 பேர் நாமினேஷனில் வந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ டாப் 5 பார்த்தோம்ல. இப்போ பாட்டம் 5ல பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கிறாரு 58,000 ஓட்டில். அடுத்து பவித்ரா 57,000 ஓட்டு. அதுக்கப்புறம் மஞ்சரி 56,000 ஓட்டு. அடுத்து ரயான் 52,000 ஓட்டு. கடைசியா கவுண்டம்பாளையம் இருக்கிறாரு 31,000 ஓட்டில். கிளியர் பிக்சரா, அதாவது சாச்சனா இருக்கும்போது தான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது லீஸ்ட்டுக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும். அந்த டிஃப்ரெண்ட் தான் இப்பயும் இருக்கு ரஞ்சித் இருக்கும் போதும். நான் சாச்சனா லீஸ்ட்ல அன்அஃபிஷியல் இருந்தாலும் நிறைய வாரங்கள் போலல்ல. இப்போ அதே போல சுச்சுவேஷன் தான் இங்கேயும் இருக்கோ அப்படிங்கிற அந்த டவுட்டு தான் நமக்கு வருது. ஏன்னா இப்போ இதில் நம்ம லீஸ்ட் 3ன்னு எடுத்துப்போமே, மஞ்சரி, ரயான், ரஞ்சித். இதில் மஞ்சரி 56,000 ஓட்டு, ரயான் வந்து 52,000 ஓட்டு, ரஞ்சித் 31,000 ஓட்டு. கிட்டத்தட்ட 20,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரயானுக்கும் ரஞ்சித்துக்கும். அன்அஃபிஷியல் சொல்லுது. ஸோ அன்அஃபிஷியல் படி இப்போ இன்னொரு தகவல் வருது, சிங்கிள் எவிக் தான் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரஞ்சித் தான் கிளியரா வெளியே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. ஆனா அப்படியே அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த பாட்டம் 3 டேபிள் இருக்குல்ல, அதுல வந்து அப்படியே உல்டாவா இருக்கு. கீழே இருக்கிற ரஞ்சித்தை தூக்கி மேலே போட்டோம்னா என்ன ஆகும்? ரஞ்சித்து, மஞ்சரி, ரயான் அப்படின்னு வரும்ல. ஸோ இப்போ அதுதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஃபிஷியல்ல. அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ சிங்கிள் எவிக்ட் அப்படின்னா ரயான் தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்லுது. பட் அன்அஃபிஷியல் நமக்கான கிளியர் பிக்சர் ஓப்பனாக இருக்கிற அந்த பிக்சர் சொல்லுது ரஞ்சித் தான் வெளியே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டபுள் எவிக்ட் அப்படின்னா மஞ்சரிக்கும் இங்கே பாயாசம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்கு. இப்போ மஞ்சரியை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டோம். மஞ்சரி வந்து நேர்மையாக கேம் ஆனாலும் என்ன காரணத்தினாலும் தெரியல, இங்கே அன்ஷிதாக்கு வந்து ஓட்டை போட்டு அவங்கள ஏற்றுறாங்க மேலே. அந்த பொம்மை டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவங்களுக்காக விளையாடினாங்க, மஞ்சரி அவங்களுக்காக விளையாடினாங்க. மஞ்சரி ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக விளையாடினது தான் அன்ஷிதா. அதில் வந்து அங்கே கடைசி வரை பாத்ரூமை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தெரிச்சு ஓடினாங்க. வன்மத்தை கொட்டுறதுக்காக தானே இருந்தாங்க. மஞ்சரி போகக்கூடாது, மஞ்சரி போகக்கூடாது, ஃபுல் நெகட்டிவ்னு அவங்களுக்கு ஓட்டை போட்டு மேலே ஏற்றுனாங்க. அப்போ அப்படி பார்த்தா மஞ்சரி ஜாக்லின் நின்னாங்கல்ல வாக்குக்காக. ஜாக்லினுக்காக ஓட்டு ஏறி இருக்கணும்ல பெருசா, அங்கே ஏற மாட்டேங்குது. மஞ்சரி அவங்களுக்காக விளையாடுறாங்கல்ல, போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. இப்பயும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஜாக்லின் போராடி இருக்காங்க. ஃபுல்லாக போங்கு பண்ணிட்டு ஆட்டு இருந்த, வயிறு வலின்னு சொல்லிட்டு ஏமாத்தின, கழுத்து வலின்னு சொல்லிட்டு ஏமாத்தின, கல்லை உள்ள ஒளிச்சு வச்சு சீட் பண்ண இந்த சீட்டர், பொய் சொல்லிட்டு இருந்த, தலையில் அடிபட்டுச்சின்னு பொய் சொல்லிட்டு இருந்த இந்த அன்ஷிதா, இவங்களுக்கு ஓட்டு ஏறுது. இவங்க மிடில் வந்துட்டாங்க. நியாயமா அது மஞ்சரிக்குள்ள போயிருக்கணும், ஆனா போல. சிங்கிள் ஆளா இருக்கும் போது 5 பேர் போய் பாஞ்சு பிடிச்சி மொத்தமா பறிச்சுட்டு வந்தாங்க கல்லை. ராணவ எடுத்து கொடுத்து கல்லெல்லாம் மஞ்சரி கிட்ட இருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. மஞ்சரி கம்ப்ளைண்டே பண்ணல. ஆனா இவங்க வந்து 2 டீம் சேர்ந்து வர்றாங்க, 2 டீம் சேர்ந்து வராங்க, 2 டீம் சேர்ந்து வராம என்ன பண்ணுவாங்க? 2 டீமா மோதுனீங்க. இப்ப ரெட் டீம் எடுத்து கொடுத்த கல்லு தானே அது 90க்கு மேல இருந்த கல்லு. இப்போ ரெட் டீம் தோத்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க மிச்சம் இருக்கிற 2 டீம் தான் வரும். இல்லை அதில் ஒரு டீம் போயிருந்தா நீங்கள் 2 டீம் போய் அங்கே அட்டாக் பண்ணியிருப்பீங்க. அப்போ இது கேமு அப்படின்னு இதே வாய்கள் சொல்லியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்பத்தியாக திருப்புறது, ரொம்ப மோசமாக பொய் சொல்லி அப்பட்டமாக அப்படி ஆன அன்ஷிதாக்கு ஓட்டு மிடில், மஞ்சரிக்கு ஓட்டு இல்லை. சரி, அதை நம்ம பேசிட்டோம். இப்போ ரஞ்சித் அண்டு ரயான் இருக்கிறாங்க. ரயானை பொறுத்தவரை டாஸ்க் அங்கங்கே நல்லா விளையாடுறான். ஆனா பேச்சில் நிறைய இடத்துல மொக்க வாங்குறான். ஏற்கனவே முத்துக்குமரன் கேப்டன்சில போன வாரம் வந்து அவர் போட்ட டீலே தப்பு, உன் ஸ்ட்ராட்டஜியே தப்பு அப்படின்லாம் பேசினா. அப்படி சரி நீ ஸ்ட்ராட்டஜி சொல்லுப்பா அப்படின்னா, நான் எதுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லணும் அப்படிங்கிறான். நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப சொல்றா அப்படின்னா, அப்ப மொக்கையா ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றான். முத்து அப்பயே வந்து விரட்டி விட்டார்.
இதான் ஸ்ட்ராட்டஜிப்பா. நான் ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறேன்டா. நான் ஏன்டா மத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட பேசுறதுக்கு பதில் இல்ல. வந்து மொக்க வாங்கினா அப்படி. இப்ப இதுலயும் பார்த்தோம்ல, கூட்டணி போட்ட முயல் அவங்ககிட்ட ஒண்ணு கூட இல்ல. இந்த பிங்க் டீம் டவர் இல்லைனாலும் முயலை வச்சிருக்கிறாங்க. அப்ப மஞ்சரி வந்து சொல்றாங்க, ஒரு முயலை குர்றா, அப்புறம் நான் தரேன்டா அப்படின்றாங்க. ஏன்னா டீம் போட்டு டைப் பண்ணி தானே விளையாடினாங்க. அக்ரிமெண்ட்ல இருக்கும்போது கொடுக்கணும்ல. எலிமினேஷன் தானா கேம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமா பேசிட்டு இருக்கான் இந்த தம்பி. டேய் எலிமினேஷன் கேம் தான்டா. 2 டீம் டைப் பண்ணி உன்னை காலி பண்ண போறீங்க. ரெண்டு ஆப்போசிட்ல இருக்க 2 டீமை காலி பண்ணணும்னு நினைச்சீங்க. ஒரு டீம் காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு டீம் இருக்குன்னா அதை காலி பண்ணணும்ல. அதுக்கப்புறம் தானே இந்த 2 பேரும் மோதிக்கணும். இதுதானே வந்து அக்ரிமெண்ட். அதை விட்டுட்டு ஆப்போனண்ட்டை எதிரில் வச்சுக்கிட்டே கூட இருக்கவனே குத்தி வெளியே அனுப்புறது எலிமினேஷன் கேம்னு சொல்றது என்னது இதெல்லாம். ஸோ அவங்ககிட்ட நேர்மை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்றும் நைட்டுங்க சௌந்தர்யாவும் அந்த ரயானும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஜாக்லின் கூட வெளியே இருந்தா இப்படியெல்லாம் ஃப்ரெண்டா இருப்போமான்னு தெரியல, அப்படி இப்படி இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு இவன் சொல்றான். அது ஏற்கனவே தெரியும் ஜாக்லின் நடிக்கிறா, நான்லாம் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா. அப்புறம் ஏன்டா கூட சுத்திட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஜாக்லின் கூட குத்துறதுக்காகவே கூட வச்சிருக்காங்க போல இது, முதுகுல குத்துறதுக்கு. சௌந்தர்யா அந்த மாதிரி கேரக்டர்னு தெரியும், இவனும் அதை பேசுறாங்க. அப்புறம் ஏன் எப்ப பார் ஜாக்லினோடவே இருக்கிற. ஸோ கொஞ்சமும் நேர்மை இல்லை, அது தெரிஞ்சிருச்சு. ரயான் வெளியே போக வேண்டிய ஆள் தான். ரயான் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாரி. நாளைக்கு அதாவது அடுத்த வாரத்துக்கான இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அதையும் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதெல்லாம் நேற்று செம காமெடி. இதுதான் இந்த வீட்டோட கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அது ரயானுக்கு கொடுத்தாச்சு. இனி அதுவும் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறாரு. இனிங்கிற போது எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இனின்னா வரப்போற வாரங்களுக்கான போட்டியில நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த பாஸ் தான், ஃபைனல் பாஸை தான் கேன்சல் பண்றாரு அப்படின்னு அவர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஜாக்லின்லாம் பயங்கரமா ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரியாக்ஷன்லாம் ஷாக் ரியாக்ஷன்லாம் செம்ம காமெடியா இருந்தது. ஏன் வந்து கேன்சல் பண்ணும் இவனுடைய பாஸ்? முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அந்த கேப்டன்சியை நிறுத்துறது கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஏன் வந்து கேன்சல் பண்ணும்? இவர் வேலை இப்படி இருக்கலாம்ல. அவர் வந்து பிக் பாஸ் வந்து இதை பாசிட்டிவ் அப்ரோச்லயே பண்ணாரு அப்படின்னு எடுத்துப்போமே. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜாக்லினுக்கு கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா முத்துக்குமரன் டீம்ல முத்துக்குமரன், மஞ்சரி இவங்களுக்கு கிடைச்சிருக்கணும், தீபக் கிடைச்சிருக்கணும். அங்கதான் கிடைக்கல, நேர்மையா இல்லையானதான் கிடைக்கல. சரி ஓகே போயிடுச்சு. பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தா அதுல ஜெஃப்ரியும் பவித்ராவையும் எடுத்துட்டு வராங்க. இவங்க என்னடானா கடிச்சவங்க, அவன் என்னடானா மேன் ஹேண்டில் பண்ணுவன், ஒருத்தன் கை உடஞ்சே உட்காந்துட்டு இருக்கிறான் ஓரமா. அது மட்டும் இல்லாம கல்லை ஒளிச்சு வச்சு சீட் பண்ணுவேன். இவங்க கடிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல உள்ள வராங்க. நியாயமா மஞ்சரியில வந்திருக்கணும், ஜாக்லின் கூட வந்திருக்கலாம்ல இங்க, ஆனா வரல. ஸோ அங்கே காண்டாயிருப்பாரு பிக் பாஸ். நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் போச்சு, இங்கே பெஸ்ட் பர்ஃபார்மர்லையும் தப்பா அனுப்புறீங்க. சரி முத்துக்குமரன் இருக்கான், அவனுக்கு போயிடும், அவன் கரெக்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா கடைசியில் அவனும் விட்டு கொடுத்தா. கடுப்பாவா இல்ல பிக் பாஸ்? ஸோ நியாயமா அவர் கடுப்பானதுக்கு காரணம் உண்மையான காரணம் தான், டிஆர்பியோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவன் வந்து ஒன்றுமே தகுதியே கிடையாது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்குன்னு நான் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் இவனை விட அதிகமாகவே அவங்க எஃபர்ட் போட்டிருந்தாங்க. இவன் முதுகுல கூட இருந்த டைப்ல இருந்த டீமே முதுகுல குத்துற வேலையை தான் இவன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதனால இவன் வெளியே போக வேண்டிய கண்டஸ்டன்ட் தான். இப்போ அடுத்து நம்ம கவுண்டம்பாளையத்துக்கு வந்தோம்னா, கவுண்டம்பாளையம் வேற லெவல். பெண்களை டபுள் மீனிங் பேசுறது அப்படின்னு சொல்லலாம். டபுள் மீனிங்ல பேசுறாரு அவரு. ஏன் பெண்கள்னு சொல்றேன், இல்லை சௌந்தர்யா வந்து ஒரு இடத்துல பேசினாரு, இந்த பேட்ஜ் வந்து போடல இவருடைய கேப்டன்சில அப்படின்ன போது பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே வச்சு தைச்சிடணும் அப்படின்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு நாக்க வேற மடிப்பாரு ஒரு மாதிரி கோவமா. அப்புறமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ வெளியே ரெக்கார்ட் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சவுண்டை பத்தி பேசினாரு. சவுண்டை பத்தி பேசும்போதே பாருங்களேன், இன்னொரு விஷயமே ஞாபகம் வருது. ஆரம்பத்துல விஜய் விஷால் 3-4 இடத்துல உட்கார்ந்து சௌந்தர்யா ஆண்கள் கிட்ட தப்பா நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் ஆமா சாமி போட்டிருப்பாரு. இவன் விஷால் சொல்றதுலயாவது, விஷால் அதுக்கப்புறம் அவனும் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கான் கூடங்கிறது வேற. ஆனா இந்த கவுண்டம்பாளையம் பாத்தீங்கன்னா சும்மாவே சம்மந்தமே இல்லாம இவரு சேவ் பண்ணப்பட்டாருங்க. இவர் எப்பயோ எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். அப்ப வந்து நோ எவிக்ஷன் சொன்னாங்கல்ல, அந்த டைம் பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி சௌந்தர்யாவை முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க டீம், பெண்கள் டீம் ஆண்கள் டீம் இருக்கும்போது அந்த கோடை கிராஸ் பண்ணி வந்தாங்க. அப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, பாட்டு பாட சொல்லி. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பாடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த பாட்டுக்கு இவர் வந்து உச்சி முகுர்ந்து முத்தெல்லாம் வேற கொடுக்குறாரு அங்க. இப்படி ஒரு பக்கம் கொடுத்துட்டு விஷால் இவரை வச்சு தப்பா இவர் மேல கால் படுற மாதிரி சௌந்தர்யா உட்கார்ந்தாங்க, அது தப்பு,
அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா தப்புன்னு வேற சொல்ற அப்படி இவரு என்ன மாதிரியான ஆளா இருப்பாரு? ஏன் நான் பெண்கள் அப்படின்னு சொல்றேன்னா ஒரே ஒரு பெண்ணை பத்தி சொல்லியிருந்தா அது வேற. ஜாக்லினை பத்தி இன்னொரு இடத்துல தரக்குறைவா ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, டபுள் மீனிங் கமெண்ட். என்னன்னா அருண் பிரசாத் வந்து சொல்றாரு, ஜாக்லின் வந்து சொல்றாங்க நான் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதாவது உன் தேவைக்காக தான் வந்து நீ எங்ககிட்ட பேசின கோவா கேங் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை அருண் வந்து இங்க ரஞ்சித் கிட்ட சொல்ற அப்படி. தேவைக்காக பேசின அப்படின்னா எனக்கு என்ன சார் தேவை இருக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்ற அப்படி. அருண் வந்து சொல்லலாம், ஏன்னா அதுல சம்மந்தப்பட்டவர், தேவைக்காக பேசணுன்றாங்க, எனக்கு ஒரு தேவையும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிறதுல ஓகே டப்பா. ஆனா ரஞ்சித் வந்து அங்க கிட்ட கூப்பிட்டு அஸ்கி வாய்ஸ்ல சொல்ற அப்படி, தேவைக்காக அப்படின்னா எனக்கு புரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாமா, அதாவது யூஸ் பண்ணிட்டு விட்டேன்னு சொல்றாங்களா, அப்பனா என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அப்படிங்கிற தாட் எங்க இருந்து வருது? கவுண்டம்பாளையம் ரொம்ப தப்பா இருக்குல்ல, ஒரிஜினலா வெளியே வந்தா இதுதான் ஒரிஜினல் கவுண்டம்பாளையம்ல. அப்ப ஒண்ணுக்கு மேல இந்த மாதிரி கமெண்ட்லாம் நமக்கு காட்டினதே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்ததே பார்த்தீங்கன்னா 2 பேரை பத்தி மோசமா கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப பெண்களை தரக்குறைவா பேசுறாரு, டபுள் மீனிங்ல பேசுறாரு அப்படின்னு தானே சொல்லணும். இன்னொரு இடத்துல தலைவன் பொங்கும் போது வந்து கேப்டனா இருக்கும்போது முட்டையை எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பொங்குனாரு, ஏய் ரயான் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது இல்லையா அப்படின்றது மட்டுமே இல்லை. ஒரு கதை ஒன்று சொல்ற அப்படி, நீங்க ஒன்றும் மாடுகள் கிடையாது, நான் ஒன்றும் ரைடர் கிடையாது, சாட்டை எடுத்துன்னு வச்சுங்களேன் தொட பிஞ்சிரும் பா. ஒரு கதை மூலியமா அதுக்குள்ள ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாராம். ஸ்ட்ரைட்டா வந்து எடுத்து அடிச்சுன்னா பிச்சிருவோண்டா அப்படின்லாம் சொல்லாம கதை மூலியமா சொன்னா மட்டும் அது இல்லைன்னு ஆயிடுமா? ஸோ எல்லாருக்குமே தெரியுது, எத்தனை நாள் இருந்தாலும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரியுது இல்ல. போன வாரம் விஜேஎஸ் போட்டு உடைச்சிட்டாரு சபையில, இந்த ஜாக்லின் மேட்டர்லாம் போடல. இன்னும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு மெதுவா பேசினதெல்லாம். இதுதான் இவர் வாயை திறந்தா வர்ற காமெடி. ஸோ கவுண்டம்பாளையம் வெளியே போனோம். ஏன்னா இதுக்கப்புறமா அவர் நடிச்சுட்டே இருந்தாருன்னா எதுக்கு உள்ள வச்சுட்டு இருக்கணும்? அவரோட டார்கெட் வந்து கப்பு கிடையாது, கவுண்டம்பாளையத்தால போன பேரை திரும்ப காப்பாற்றணும், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே தான் இருக்கு. நேத்து பாருங்களேன், ஜாக்லின் டீம் இவங்க டீம் ஜெயிக்கிறாங்க, முந்த நாள் எல்லோ டீம் ஜெயிக்குது, ஜாக்லின் ரஞ்சித் ரயான் இருக்கிறாங்க. ஜாக்லினை கட்டி பிடிச்சி கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் அருண் கிட்ட அந்த மாதிரி மோசமான கமெண்ட்டை பாஸ் பண்றீங்க? அவர் என்ன சொல்ற, என்ன சார் சும்மா போய் பேசணும் சார், அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க சார் என் தேவைக்காக தான் பேசணும்னு அப்படின்னு அருண் சொல்லும் போது, உங்களுக்கு தேவைன்னும் போது எங்க போகுது மைண்டு? இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? அப்புறம் ஏன் முத்தம் கொடுக்குறீங்க? முத்தம் கொடுக்கறதுல இருந்து கல்ச்சர்ல இருந்தா நீங்க வந்தீங்க. மத்தவங்க கூட கொடுக்கலையே, ரயான் கூட அப்படி கொடுத்தானான்னு தெரியல, கொடுக்கலன்னு நினைக்கிறேன். முத்துக்கும் வரணும் இல்ல யங்ஸ்டர்ஸ் கூட பண்றது இல்லையா, நீங்க பண்றீங்களே. ஒண்ணு அந்த ஜெஃப்ரி பண்றான், இல்லைன்னா இந்த வளர்ந்த ஜெஃப்ரி பண்றாரு. இந்த ரஞ்சித் பண்றதான் அந்த சின்ன ரஞ்சித் அவனும் பண்றான். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இந்த விஷயத்துல. ஸோ அதனால வெளியே போயா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் சொல்லலாம், சொல்லப்படலாம். இது அன்அஃபிஷியல்ஸ் கொடுக்குற பிக்சர். அப்படியே அந்த பக்கம் ரயான் போலாம். டபுள் எவிக்ஷன் அப்படின்னா மஞ்சரிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நிலவரம். இந்த நிலவரங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.